பக்கத்து நாடுகளுக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு முதல் பல தீவுகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மீட்கப்படும். சென்னை மழை வெள்ள பாதிப்பை தடுக்க 40 லட்சம் கோடியில் புதிய திட்டங்கள் உருவாக்கப்படும். பெண்களுக்கு இலவச மதுபானம் வழங்கப்படும். தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும். சில அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு ஓட்டு போட பணம் கொடுப்பதை தடுக்க ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் கேமராவுடன் கூடிய ரோபோட் நிறுத்தப்படும். குடிநீர் பற்றாக்குறையை தடுக்க சீனாவில் இருந்து குடிநீர் வாங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். அது முடியவில்லை என்றால் இமயமலையில் உள்ள பனிப்பாறையை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயத்தை பாதுகாக்க ஆடு வளர்ப்பது, மாடு வளர்ப்பது, கோழி வளர்ப்பது போன்றவை அரசாங்க வேலைகளாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய சொல்லி கவர்னரிடம் மனு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லையெனில் 2 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கப்படும். மொபைல் போனில் அடிமையானவர்களை மீட்க மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்படும். இதில் பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா என தனித்தனி பிரிவுகளில் மறுவாழ்வு மையங்கள் அமைத்து தரப்படும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.